இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த வாய்ப்புக்காக அவருக்கு மகிமையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மால் தெரிந்து கொண்டப்பட்ட ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்களை அருளி செய்கிறார் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம், கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனத்திற்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் அருளி செய்து வருகிறார். ஏன் கர்த்தர் தம்மால் தெரிந்து கொண்டப்பட்ட ஜனத்துக்கு ஆசீர்வாதங்களை அளிக்கிறார் என்று பார்த்தோமானால், வேதாகமத்திலே எண்ணாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தர் உடையவர்களாக கர்த்தரை தம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றும் மக்களாக காணப்படுகிற ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அழைக்கிறார்கள். எனவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமே இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியம். அவர் நம்மேல் வைத்த அன்பு, நம்மேல் வைத்த பாசம், நம்மேல் வைத்த நேசத்தை காட்டும்படியாக தான் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அடையாளம் செய்து நம்மளை மகிழ செய்து விடுகிறார். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுக்குள்ளாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கும்போது நிச்சயம் ஆசீர்வாதங்கள் மட்டுமே வரும். வேறு எந்த இடர்பாடுகளோ எந்த கஷ்டங்களோ வருவதில்லை. ஒருவேளை கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் சில நேரத்திலே காலதாமதம் ஆகலாம். அதற்காக நம்முடைய ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நினைத்து இதனால் தான் நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்காமல் போய்விட்டதோ என்று நாம் எண்ணக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை மட்டுமே தந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் யாருக்கு என்றால் கர்த்தரை உடையவர்களுக்கு. கிறிஸ்தவர்களாக மாறிய அனைவரும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்களாக மாறிய அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவனாக மாறிவிட்டோம், ஆனாலும் கிறிஸ்துவை பற்றிய எண்ணம், கிறிஸ்துவை பற்றிய பயம், கிறிஸ்துவை அண்டிக் கொண்டு அவரோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்திலே காணப்படுமானால் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி காணப்படாவிட்டால் கர்த்தரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. மனிதர்களும் ஒருவேளை நினைக்கலாம், இவர்கள் ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கிறார்கள், ஒருவேளை இந்த காரியத்தினால் இவர்கள் ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கிறார்களோ என்று நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மளுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம இந்த உலகத்திலே பார்ப்போமானால், இந்த உலகத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் நாம் இருக்கும்போது மனிதர்கள் கூடும் பல வார்த்தைகள், பல காரணங்கள் உண்டு. அதிலே 3 காரியங்களை மட்டும் நாம் இன்று தியானிப்போம். முதலாவது, நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு காலதாமதம் ஆகும்போது மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பார்த்தோமானால், அது நம்முடைய பாவத்தினால் வருகிறது என்று நினைப்பார்கள். மனிதர்கள் இயல்பாக ஒருவர் செய்த நல்ல காரியங்களை எளிதில் மறந்து விடுவார்கள். ஆனால் ஒருவர் செய்த தீமையான காரியங்களை மனதிலே வைத்துக்கொண்டு எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதை நினைவில் வைத்து கொண்டு இருப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு ஆசீர்வாத குறைவாக இருக்கும் நேரங்களிலே அதை நமக்கு சுட்டி காட்டி நம்மளுடைய இருதயத்தை அவர்கள் கஷ்டப்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எந்த மனிதர்கள் காணப்பட்டாலும் நம்மளுடைய பாவங்கள் தான் இந்த ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துகிறது என மனிதர்கள் நினைத்தாலும் அது உண்மை அல்ல. ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டோம். நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எனவே நாம் எந்த பாவமும் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. வேதாகமத்திலே எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார். அவருடைய பாவங்களை ஏற்கனவே அவர் மன்னித்து விட்டார். இந்த வசனத்திலே பார்ப்போமானால், அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கூறுகிறார். இனிமேல் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நினைக்கப்படுவது இல்லை. எப்பொழுது நினைக்கப்படாது என்றால், கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது, நாம் கர்த்தரை எப்பொழுது பற்றி கொண்டு இருக்கும்போது இந்த ஆசீர்வாதம் இருக்கும்.
எனவே கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளின்படி வாழும்போது எந்த ஒரு பாவமோ எந்த ஒரு பாவத்துக்கான காரியங்களோ கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தடை செய்ய முடியாது. இரண்டாவதாக, நம்முடைய ஆசீர்வாதம் காலதாமதம் ஆகும்போது மக்கள் கூறும் இன்னொரு வார்த்தை சாபம். வேதாகமத்திலே பிலேயாம் என்று ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று வேதாகம் கூறுகிறது என்றால், அவர் ஆசீர்வதிக்கும் மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் பிலேயாம் கூறும் ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெறும். அதே போல பிலேயாம் யாரை சபிக்கிறாரோ அவன் சபிக்கப்பட்டவன். அவன் கூறும் சாபமான வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இப்படிப்பட்டதான பிலேயாமை பாலாக் ராஜா இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக சபிக்கும்படியாக அவனை அழைக்கிறார். ஆனாலும் பிலேயாமிற்கு தேவன் தரிசனமாகி இஸ்ரவேல் மக்களை சபிக்காதபடி ஆசீர்வதிக்கும்படியாக கூறுகிறார். பாலாக் ராஜா பிலேயாமை இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி சொல்லும்போது பிலேயாம் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கிறார். பாலாக் பிலேயாமிடம் கேட்கிறார், ஏன் நீர் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்தீர் என்று சொன்னதற்கு பிலேயாம் கூறிய வார்த்தையை வேதாகமத்திலே பார்ப்போமானால், என்னாகும் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி என்று கூறுகிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை கர்த்தர் சபிப்பதில்லை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை கர்த்தர் வெறுப்பதில்லை. மறுபடியும் வேதாகமத்திலே நெகேமியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன் என்று கூறப்படுகிறது. நாம் ஒருவேளை பாவத்திலும் சாபத்திலும் இருந்திருப்போம். கர்த்தர் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் மன்னித்து அவைகளை நீக்கிவிட்டார், நம்முடைய அக்கிரமங்களை நீக்கிவிட்டார், அவற்றை ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார். எனவே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சாபம் ஒரு காரணம் இல்லை. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாபத்தை யாரும் கூற முடியாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் யாரையும் சபிக்காதபடி நாம் வாழ வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாமதமாகும்போது மனிதர்கள் நினைக்கும் காரியம் நமக்கு விரோதமாக செய்யப்பட்ட மந்திரமும் குறிசெழுதலும் பிலிசுனிய கட்டுகளும். இன்றைக்கு மக்கள் பிறருடைய வாழ்க்கையிலே துன்பத்தை கொண்டு வருவதற்காக இன்னும் மந்திரவாதிகளை தேடி பிலிசுனியம் செய்வது, மந்திரவாதம் செய்வது, குறி சொல்வது, அந்த போல காரியங்களை செய்து வருகிறார்கள். இப்படி செய்து தமக்கு அறிமுகமானவர்களையும் தமக்கு வேண்டாத விரோதிகளையும் அவர்கள் கெடுத்து விடலாம், அவருடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என நினைக்கிறார்கள். ஆனால் வேதாகமம் என்ன சொல்கிறது? என்னாகும் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை என கூறுகிறது. எனவே இஸ்ரவேல் மக்கள், அதாவது இயேசுவால் தெரிந்து கொள்ள மக்களுக்கு விரோதமாக யாரும் குறி சொல்ல முடியாது, யாரும் மந்திரவாதம் செய்ய முடியாது, அவைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது, அவர்கள் வாழ்விலே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மேலும் நாம் பார்ப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து வரும்போது எகிப்திலே வாதைகளை அனுப்புகிறார், பல அற்புதங்கள் அடையாளம் செய்கிறார். அப்பொழுது அங்குள்ள மந்திரவாதிகள் தேவன் செய்ததுக்கு போல அவர்கள் செய்ய நினைக்கிறார்கள், ஆனால் அவர்களால் முடியவில்லை. அந்த மந்திரவாதிகள் வாயிலிருந்து வந்த வார்த்தையை பார்ப்போமானால், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இது தேவனுடைய விரல் என்றார்கள். பாருங்கள், தேவனுடைய விரல் இஸ்ரவேல் மக்களோடு இருந்ததற்கே மந்திரவாதிகளால் ஒன்று செய்ய முடியவில்லை. ஆனால் நாம் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்திருக்கிறோம், அவருடைய கரத்தின் நிலையிலே வந்திருக்கிறோம். எனவே அவருடைய கரம் நம்மளோடு இருக்கும். ஒரு விரல் இருந்ததுக்கே அப்படிப்பட்ட மந்திரவாதிகள் எதுவும் செய்ய முடியாது என்றால், நாம் அவருடைய கரத்துக்குள்ளாக இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக இருக்கும். எதுவும் நம்மை தடை செய்ய முடியாது. பாவங்களோ சாபங்களோ பிலிசுனியமோ மந்திரவாதம் எதுவும் தடுக்க முடியாது. அப்போ ஏன் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு தாமதமாக ஆகிறது என்று பார்த்தோமானால், கானானுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து செல்லும்போது 40 வருடங்கள் பாலைவனத்தில் தான் அழைத்து சென்றார். ஆனாலும் அவர்கள் கானானை சுதந்திரித்துக் கொண்டார்கள். பாருங்கள், கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதம். அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது பாலைவனமாக வாழ்க்கையாக இருந்தாலும் அதிலும் ஒரு குறையும் இல்லாமல் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருவார் என்பதே அவர் கொடுக்கிற நமக்கு ஆசீர்வாதம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தரால் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக காணப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மட்டுமே சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். எந்த விதத்திலும் எந்த நாசமோசங்களோ பாவங்களோ சாபங்களோ எதுவுமோ மந்திரவாதமோ எதுவுமே நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யாது என்பதை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொடுக்கும்படியாக நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும்
உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதங்களை தருகிறேன் என்று விசுவாசிக்கிறோம். அதுபோல் உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக நாங்கள் எப்பவுமே உண்மை அண்டிக் கொள்ளவும், உண்மையே நேசிக்கவும், உம்முடைய கரத்தின் கீழ் இருக்கவும், உண்மை நாங்கள் முன்வைத்து எங்கள் வாழ்க்கையை நடத்தவும் கிருபை செய்து உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.